என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. சுருக்கமாக நச்சுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் அதில் எவ்வளோ அடங்கியிருக்கு. அதை தான் இன்னைக்கு நான் படிப்படியாக எடுத்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னத்தை அறிய சொல்கிறாரு என்பதை தான் இன்னைக்கு காண்பிக்க போகிறேன். அதுதான் இன்னைக்கு செய்தி. முதலாவது, உங்களுடைய பிரச்சனையை ஒரு பரீட்சையாக காண வேண்டும். உங்களுடைய பிரச்சனையை ஒரு பரீட்சையாக காண வேண்டும். பிரச்சனையை பரீட்சையாக எண்ணும், விசுவாச பரீட்சையாக எண்ணும். எண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல பிரச்சனையை பரீட்சையாய் அறிந்து கொள்ள வேண்டும், அப்படி காண வேண்டும். ரெண்டாவது, என்னத்தை அறிய வேண்டும்? இது பரீட்சைன்னு உணர்ந்துட்டோம்னா பரீட்சையினுடைய வேல்யூ நாம் உணர ஆரம்பிச்சிடணும். பரீட்சைக்குன்னு ஒரு பிரயோஜனம் இருக்கா இல்லையா? இருக்குங்க. யாருக்கும் பொதுவாக பரீட்சை பிடிக்காது பாருங்க. மாணவர்கள்லாம் பரீட்சை பிடிக்காது. ஆனால் பரீட்சை அவசியம், பிரயோஜனம் உள்ளது. பாருங்க, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏரோப்ளேனுக்குள்ளே ஏற போகிறீங்க. ஏறுறப்போ ஒருத்தர் சொல்கிறாருன்னு, இந்த பிளேனை இது வரைக்கும் டெஸ்ட்டே பண்ணலங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகுது. இந்த பைலட்டும் சும்மா ரூம்லேயே ஃப்ளைட் சிமுலேட்டர்லேயே உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ரியலாக அவர் டெஸ்ட்டே பண்ணல, இதுதான் முதல் வாட்டி ஓட்டுறாரு அப்படின்னா ஏறுவீங்களா பிளேனில்? சான்ஸே கிடையாது. அல்லது இந்த டாக்டருக்கு பரீட்சை எழுதாமலே பாஸ் பண்ணி விட்டாங்க, பரவாயில்ல போங்க பாஸ் அப்படின்ட்டாங்க. அந்த டாக்டரை போய் பார்ப்பீங்களா? அப்படியே பாஸ்ன்னு டிகிரி வாங்கின டாக்டர் பார்ப்பீங்களா? பரீட்சை முக்கியன்றது நமக்கு தெரியும், அது அவசியம், அது பிரயோஜனம் உள்ளதுன்னு நமக்கு தெரியும். அந்த பரீட்சை எழுதுறவங்களுக்கு கஷ்டம்தான், ஆனால் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது. பரீட்சை பிரயோஜனம் உள்ளது. அதனால தான் பாருங்க, முதல் படி பிரச்சனையை பரீட்சையாக பார்க்கணும். பரீட்சையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதில் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு என்பதை காண ஆரம்பிச்சிருவீங்க. பரீட்சை அவசியம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவசியம். ஏன்? நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை அவசியங்க. ஏன்னா அப்போதான் விசுவாசத்தினுடைய உண்மையான நிலை தெரிய வரும். உள்ளே இருக்கிற விசுவாசத்தினுடைய உண்மையான நிலை எப்போ தெரிய வரும்? பரீட்சையின் மூலமாக தான் தெரிய வரும். இந்த பரீட்சையினுடைய பிரயோஜனத்தை பற்றி பேச வரும். 2 பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. பரீட்சைனால் என்ன பிரயோஜனம்? முதலாவது, பரீட்சை தான் உள்ள என்ன இருக்குது என்பதை வெளிப்படுத்துகிறது. பரீட்சை தான் உள்ள என்ன இருக்குது என்பதை நிரூபித்து காண்பிக்குது. பரீட்சை தான் உள்ள இருக்கிறதுக்கான வெளிப்புற ப்ரூஃப். உதாரணம், திரும்ப அந்த மாணவர்கள் பரீட்சை எழுதுறாங்கல்ல, அவன் மாணவன் எப்படி யோசிச்சுட்டு இருக்கான்? சில மாணவர்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியுமாக்கும், அதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவோம். அப்புறம் பரீட்சையில் போயிட்டு எழுதிட்டு வந்த பிறகு தான் தெரியும். என்ன நினச்சிட்டு இருந்தான்? அவனுக்கு நான் எல்லா அறிவும் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் பரீட்சை அவனுடைய உண்மையான அறிவை நிரூபிச்சிருச்சு. பரீட்சை உண்மையிலே அவனுக்கு என்ன தெரியும், எப்படி கிளாஸில் கவனிச்சான், எவ்வளோ விளங்கி கொண்டான் என்பதை நிரூபிச்சு காமிச்சிருச்சு. பாருங்க, ஏற்கனவே இருக்கிற அந்த அறிவை, ஏற்கனவே இருக்கிற அந்த காரியத்தை வெளியே கொண்டு வருது, வெளிப்படுத்துது, தெளிவாய் காண்பிக்குது. இதுதான் இந்த மாணவனுக்கு தெரியும், தெரியல அப்படின்னு அந்த பரீட்சை தான் காமிக்குது. இன்னும் கேட்டால் அந்த மாணவனுக்கே கரெக்டாக தெரியல, பரீட்சைக்கு அப்புறம் தான் அவனுக்கே கரெக்டா. சில மாணவர்கள் சொல்லுவாங்களே, எல்லாம் பாஸ் ஆகிடுவான்னு நினச்சேங்க, ஆனால் போயிட்டு வேற மாதிரி வந்துருச்சுங்க. மாணவனுக்கே தெரில உண்மையிலே அவனுக்கு என்ன தெரியும்னு. பரீட்சை தான் அவனுக்கு உருப்படியான பரீட்சைன்னா அதான் பாருங்க, அதுதான் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்குது. அப்படிதான் பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை பற்றி நாம சில நேரம் பெருசாக யோசித்துக்கிறோம். எனக்கு பெரிய விசுவாசம் இருக்காமாக்கும், எனக்கு ரொம்ப பலமுள்ள விசுவாசம் இருக்கமாக்கும், நல்ல விசுவாசத்தில் நல்ல ட்ரைனிங் பயிற்சி பெற்று இருக்கிறேன்னு யோசிக்கிறோம் பாருங்க. ஆனால் பிரச்சனை வரப்போது தான் பரீட்சை உண்மையான விஷயம் தெரிய வரும். சில நேரம் எப்படி ஆயிடுது, பிரச்சனை வரப்போகுது, அப்போதான் நமக்கு தெரியுது, ஆஹா விசுவாசமாக நிறைஞ்சிருக்குன்னு நினச்சேன், உள்ளோம் பார்த்தா எங்கேந்தியோ பயமும் கவலையும் பதட்டமும் வந்துருச்சு. அப்போது பிரச்சனை தான் அதை வெளிப்படுத்துது பாருங்க. அந்த பிரச்சனை வராத வரைக்கும் அந்த விசுவாசம் பரீட்சைக்குள்ளாக போயிருக்காது, ஒரு டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காது. அப்போ நாம் பெரிய விசுவாசம் இருக்குன்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் விசுவாசத்தினுடைய அந்த உண்மையான கண்டிஷன், நம்முடைய விசுவாசத்தினான உண்மையான கண்டிஷன் நமக்கு தெரியாது, நிரூபிக்கப்பட்டிருக்காது, வெளிப்பட்டிருக்காது.
உள்ள இருக்க விசுவாசத்தினுடைய உண்மையான ஆழம், உண்மையான தன்மை, உண்மையான குவாலிட்டி இந்த பரீட்சை தான் வெளிப்படுத்துது. அது ரொம்ப முக்கியம். வாசிப்போம். 1 பேதுரு 1:6 பாருங்க. விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும், பரீட்சைக்குள்ளாக்கப்பட வேண்டும், அந்த பரீட்சை வழியா போக வேண்டும். அப்பதான் அதனுடைய குவாலிட்டி தெரிய வரும். நமக்கு தெரியணும் முதல்ல, இல்லைன்னா நாமே வஞ்சிக்கப்படுவோம். 1 பேதுரு 1:6 வாசிப்போம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இங்க பல காரியங்கள் இருக்கு. ஒரு காரியத்தை முதல்ல காமிக்கிறேன் பாருங்க. எப்படி விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் சொல்றாரு. ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு 7ஆம் வசனத்துல. அழிந்து போகிற பொன், கோல்டு, அக்கினியினாலே சோதிக்கப்படும். பொண்ணை தான் பெருசா நினைக்கிறாங்க. உலகம் எப்ப பார்த்தாலும் பொன் மேலேயே கண்ணு இருக்கு. அதனுடைய வேல்யூ, கோல்டுனுடைய வேல்யூ என்ன? இது அது அழிந்து போகிற ஒரு பொன், அது அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதுக்கே ஒரு சோதனை இருக்கு, ஒரு டெஸ்ட் இருக்கு. உண்மையான கோல்டு, அந்த கோல்டு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை சொல்றாரு. அதுக்கே ஒரு சோதனை இருக்குன்னா அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். அதுக்கே சோதனை இருக்குன்னா அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக. என்ன சொல்ற? அதுக்கே ஒரு சோதனை இருக்குன்னா அதுக்கே சோதனை அவசியம். நான் சோதனைனா இங்க டெஸ்ட் அர்த்தம். அந்த சோதனைன்ற வார்த்தை பல விதத்தில் எடுத்துக்கலாம் பாருங்க. தமிழ் பைபிளில் மட்டும் கிடையாது, கிரேக்க பைபிள் ஒரிஜினல்லே அப்படிதான் அது. பட் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட், பரீட்சை. இதுக்கே ஒரு பரீட்சை இருக்குன்னா, இதுக்கே ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குன்னா, அப்போ உங்க விசுவாசம், அதை காட்டிலும் விலையேற பெற்றதான உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு நல்லா வெளியே வரணுன்றாரு. சோதிக்கப்பட்டு நல்லா நிரூபிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலத்தில் இப்படியே வருது பாருங்க. so that the tested genuineness of your faith. இந்த faith ஜென்யூனா இல்லையான்னு எப்படி தெரியும்? அது டெஸ்ட் பண்ணணும். இந்த விசுவாசம் உண்மையிலே விசுவாசமா, உண்மையிலே இருக்குதா அப்படின்னு எப்படி தெரியும்? அதுக்கு டெஸ்ட் வச்சாதான் தெரியும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா விசுவாசம் ரொம்ப விலையேற பெற்றது. நம்முடைய விசுவாசம் ரொம்ப விலையேற பெற்றது. எல்லாரும் சொல்லுங்க, விலையேற பெற்றது. ஆகவே அதனுடைய உண்மையான தன்மையை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இவர் சொல்றாரு பாருங்க, பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது, அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் உங்களுடைய விசுவாசம். பொண்ணு கிடையாது, சொத்து கிடையாது, வீடு கிடையாது, வேலை கிடையாது, குடும்பமும் கிடையாது, உங்க தாளந்துகளும் கிடையாது. அதை காட்டிலும் விலையேற பெற்ற பொக்கிஷம் விசுவாசம். ஏன் அப்படி சொல்றேன்? உங்க விசுவாசம் யாரின் பேர்ல இருக்கு? கிறிஸ்துவின் பேர்ல இருக்கு. விசுவாசம் கிறிஸ்துவின் மேல இருக்கிறதுனால கிறிஸ்து எல்லாத்த காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். நமக்கு கிடைத்திருக்கிற மிக விலையேற பெற்ற பொக்கிஷம் யாரு? கிறிஸ்து. விசுவாசம்னா என்னது? அவரை பிடிச்சிக்கிறது தான் விசுவாசம். என்ன நடந்தாலும் அவரை அப்படியே பிடிச்சிக்கிட்டு விடா ஒரு பிடி, அதான விசுவாசம். அவர் மேல முழு நம்பிக்கையை வைக்கிறது. அப்ப அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு இருக்கிறதுல மிக விலையேற பெற்ற ஒரு காரியம். வாழ்க்கையை கரெக்டா புரிஞ்சுக்கணும் பாருங்க. திரும்ப சொல்றேன், உங்க சொத்தை காட்டிலும், வீட்டை காட்டிலும், வேலையை காட்டிலும், உங்க தாளந்துகளை காட்டிலும், உங்க குடும்பத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு காரியம் உங்களுடைய விசுவாசம். அதெல்லாம் இழந்தா கூட இந்த விசுவாசம் இருந்தா திரும்ப இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆப்போசிட், இதனுடைய ஆப்போசிட் யோசிங்க. இது இல்லைன்னா, இந்த விசுவாசம் இல்லைன்னா, அதெல்லாம் இருந்தா கூட, எதெல்லாம் இருந்தா, சொத்து, வீடு, குடும்பம், வேலை, தாளந்து எல்லாம் இருந்தாலும் கடைசியில் எந்த பிரயோஜனமும் இல்லை, எல்லாமே இழந்துருவோம் கடைசியில். இதுதான் அதை காட்டிலும் விலையேற பெற்றது. இன்னும் கேட்டா, நம்முடைய ஜீவனை காட்டிலும் விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம். அதிக விலையேற பெற்ற இந்த விசுவாசத்தினுடைய உண்மையான தன்மையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம உண்மையில எந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இது இவ்வளவு விலையேற பெற்றதுன்னா, இது இவ்வளவு முக்கியம்னா, அப்ப இதை நான் கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில எனக்கு என்ன விசுவாசம் இருக்குது? இருக்குதா? உருப்படியா இருக்குதா? இருக்க வேண்டிய நிலையில இருக்குதா? ஆழமா இருக்குதா? எப்படிங்க தெரியும்? பரீட்சை.
அதான் முதல் பெனிஃபிட், பரீட்சையினுடைய முதல் பயன். ரெண்டாவது பயன் சொல்றேன் பாருங்க. முதல் பயன் அது உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வருது, வெளிப்படுத்துது. ரெண்டாவது பயன், இதுவரைக்கும் உள்ள இல்லாதத உள்ள உண்டு பண்ணுது. வெறும் ஏற்கனவே இருக்கிறத நிரூபிச்சு காண்பிக்குதுன்றது மட்டும் இல்ல பரீட்சை, இது வரைக்கும் இல்லாததை உண்டு பண்ணுது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். திரும்ப அந்த மாணவன் பரீட்சை எழுதுறான்ல, உள்ள இருக்கிற அறிவை அந்த பரீட்சை வெளியே காமிச்சிருது. ஆனா அது மட்டும் இல்ல, பரீட்சை வர்றதுனாலே அந்த மாணவன் படிக்கிறான். இது வரைக்கும் படிக்காததெல்லாம் பரீட்சைக்காகவே படிக்கிறான். படிக்கும்போது அந்த ஒரு வாரத்துக்கு முன்னால படிக்கிறான் பாருங்க, அந்த நைட்டு முன்னால படிக்கிறான் பாருங்க, அந்த பரீட்சைக்காகவே படிக்கிறதுனால இது வரைக்கும் அவனுக்கு இல்லாத அறிவு கூட அந்த பரீட்சைனால உண்டாகுது. கரெக்டா? யாக்கோபு இங்க அதை தான் சொல்றாரு. திரும்ப பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. இல்லாத ஒரு காரியம், இது வரைக்கும் இல்லாத காரியத்தை இந்த பரீட்சை உண்டாக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று. எல்லாரும் சொல்லுங்க, உண்டாக்கும் என்று. பொறுமையை உண்டாக்கும் என்று, நிரூபிக்கும் என்றுன்னு சொல்லல, வெளிப்படுத்தும் சொல்ல, உண்டாக்கும் என்று. எல்லாரும் சொல்லுங்க, உண்டாக்கும் என்று. உண்டாக்குறதுனா ப்ரொடியூஸ் பண்றது. அது இல்லை, ஒருவேளை ரா மெட்டீரியலா இருக்கு, ஆனா அந்த ரா மெட்டீரியல்லாம் எடுத்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு ப்ரொடக்ஷனே நடக்குது. இந்த விசுவாச பரீட்சை வரும்போது it produces, the testing of your faith produces something that was not there before. It produces something new. புதிதான ஒரு காரியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, உண்டாக்குகிறது. என்னத்தை உண்டாக்குகிறது? பொறுமை. எல்லாரும் சொல்லுங்க, பொறுமை. பொறுமை அந்த வார்த்தை புதிய ஏற்பாடுல நீங்க பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. பொறுமை, பொறுமை, பொறுமை. நாம அந்த வார்த்தையை ரொம்ப லேசா பயன்படுத்துறோம் இன்னைக்கு. பொறுமைனா ஒரு அப்படியே சாந்தமா, அப்படியே முறுமுறுக்காம ஒரு லைன்ல பொறுமையா காத்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய டர்ன் வர வரைக்கும் பொறுமையா அப்படின்னு அந்த 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 அர்த்தத்துல ரொம்ப லைட். அல்லது நம்முடைய பிள்ளைகள்லாம் வெளியே கூப்பிட்டு போறப்போ சில நேரம் பிள்ளைகள் கேட்குறாங்கல்ல, சேர்ந்துட்டோமா? சின்ன பிள்ளைகள் வச்ச பெற்றோர்கள் தெரியும் நான் சொல்றது. எங்கேயா வெளியே போனா பிள்ளைகள் தொடர்ந்து என்ன கேட்டுன்னு இருப்பாங்க? சேர்ந்துட்டுமா, சேர்ந்துட்டுமா, ஒவ்வொரு நிமிஷமும் சேர்ந்துட்டுமா. சரி, நமக்கு அழுத்து போய் கொஞ்சம் பொறுமையா காத்திருப்பா, போய் சேரதான் போறோம் பொறுமையா. அப்ப பொறுமை என்னது? அப்படியே அமைதியாரு, கொஞ்சம் வாய் மூடிட்டு அப்படி ரொம்ப லேசா எடுத்துடுறோம் பொறுமைன்ற வார்த்தை. இங்க பொறுமைன்றது ரொம்ப ஆழமான அர்த்தம் வாய்ந்தது. ஆங்கிலத்தில் கூட பேஷன்ஸ், பேஷன்ஸ்ன்றது யாக்கோபு சொல்ல வரதை முழுமையாய் கம்யூனிகேட் பண்ணாது பாருங்க. இங்க அதனால தான் மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்பு வாசித்தீங்கன்னா வேற வார்த்தைகளை பயன்படுத்துது. உதாரணத்துக்கு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், ESV ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், டெஸ்டிங் ஆஃப் யுவர் ஃபெய்த் ப்ரொடியூசஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்னா என்னது? அப்படியே ஒரு இடத்துல நிற்கிறது. ஸ்டெட்ஃபாஸ்ட், அசையாம நிற்பது, அசையாம நிற்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்குகிறது. எது உண்டாக்குகிறது? இந்த பரீட்சை உண்டாக்குகிறது. என்ன வந்தாலும் என்னை அசைக்க முடியாது, நான் இப்படியே நிற்பேன், இது மேலேயே நிற்பேன், இதையே நம்புவேன், அசைக்கப்பட முடியாது. இன்னொரு வார்த்தை பாருங்க, என்டியூரன்ஸ். என்டியூரன்ஸ்ன்ற வார்த்தை, என்டியூரன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த இங்கிலீஷ் வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வந்தாலும் அதை சகித்து கொண்டு, அதை தாங்கி கொண்டு தொடர்ந்து முன் செல்றது, விடாமுயற்சி. என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பாதையில் அப்படியே போயிட்டே என்டியூரன்ஸ், என்டியூரன்ஸ். அல்லது இன்னொரு வார்த்தை பாருங்க, பெர்சிவியரன்ஸ். பெர்சிவியரன்ஸ் என்ன அர்த்தம்? தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்துட்டே வருது. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன விதமான ஒரு தாமதமானாலும், என்ன விதமான சோர்வு வந்தாலும் தொடர்ந்து அந்த பாதையிலே போயிட்டு இருக்கிறது, பெர்சிவியரன்ஸ். இன்னொரு வார்த்தை ஃபோர்ட்டிடியூட். ஆங்கிலம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தை பொறுமைக்கு பதில இப்படி அதை சொல்றாங்க பாருங்க. அந்த கிரேக்க வார்த்தைக்கு யாக்கோபு இந்த இடத்துல அந்த அர்த்தத்தில் தான் சொல்றாரு. வெறும் பொறுமை கிடையாது. ஃபோர்ட்டிடியூட்னா அது கரேஜ் இன் பெயின் ஆர் அட்வர்சிட்டி. அதாவது வலியின் மத்தியில், வேதனையின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில ஒரு தைரியம். தைரியம் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, நெஞ்சு தைரியம். நெஞ்சு தைரியம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு இன்னர் குவாலிட்டி, அல்லது மன உறுதி. மன உறுதி, அதுதான் இந்த அர்த்தம் பாருங்க. என்ன சொல்றாரு யாக்கோபு? இந்த பரீட்சையானது இதுவரைக்கும் இல்லாத ஒரு மன உறுதியை உண்டாக்கும். இந்த பரீட்சையானது இதுவரைக்கும் இல்லாத ஒரு நெஞ்சு தைரியத்தை கொடுக்கும். இந்த பரீட்சையானது இதுவரைக்கும் இல்லாத ஒரு எல்லாத்தையும் சகித்து
அதெல்லாம் தொடர்ந்து தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு தன்மையை உனக்கு உள்ள உண்டாக்கும். இது வரைக்கும் இல்லாத அந்த காரியத்தை உண்டாக்கும். உன்னை ஒரு அசையாத ஒரு நபரா ஆக்கி விட்டுரும். இதை ஒரு ஸ்காலர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. It will make you tough. The testing of your faith will give a toughness to you, a staying power. Staying power na அப்படியே நிக்கிறது. எது வந்தாலும் என்ன அசைக்க முடியாதுன்ற ஒரு குவாலிட்டியை எது கொடுக்குமா? இந்த பரீட்சை உண்டாக்குமா? உண்மையிலே இப்படி நடக்குது பாருங்க. அந்த பரீட்சை உண்டாக்குது. அதை யோசித்து பாருங்க. அந்த பிரச்சனை வரும்போது அங்க என்ன நடக்குது? நம்முடைய விசுவாசத்தை அது அழுத்துது. ஏற்கனவே சொன்னல, நாம் ஒரு விதமாக விசுவாசிக்கிறோம், பிரச்சனை வரும்போது அந்த விசுவாசத்தை அழுத்துது, அந்த ப்ரெஷர் பண்ணுது விசுவாசத்தை. உண்மையிலே நம்புறியா? உண்மையிலே உனக்கு இந்த விசுவாசம் இருக்கான்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் வருது. நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்றதெல்லாம் விஷயமே இருக்குது. நாம திரும்ப அழுத்தணும்னா, ஆமா கர்த்தர் நல்லவர் தான் நம்புவேன். நான் போ, என்ன நடந்தாலும் நான் இது மேலேயே நிற்பேன், என்னை எதுவும் அசைக்க முடியாது. கர்த்தர் நல்லவர், என்றென்றைக்கும் நல்லவர், எனக்கு நல்லதை செய்வார், என்ன நடந்தாலும் அவர் நல்லவர், இந்த மாற்றிக்கொள்ளவே மாட்டேன், இங்கே தான் நிற்பேன். நாம திரும்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் பாருங்க, திரும்ப அழுத்துறோம். அது நம்மள அழுத்துது, நம்ம விசுவாசத்தை அழுத்துது. நாம திரும்ப அழுத்தும் போது அங்க என்ன நடக்குது? உள்ள இருக்கிற விசுவாசம் வர்றதுன்னு மட்டும் இல்ல, இது வரைக்கும் உண்டாகாத ஒரு உள்ளான பலன், ஒரு மன உறுதி, ஒரு நெஞ்சு தைரியம், ஒரு டஃப்னஸ் உள்ள உண்டாகுது. ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா, இதுக்கு இந்த வெயிட் லிஃப்டிங் பண்றவங்க எப்படி அதை மசிலை வளர வைக்கிறாங்க. மசில் வளரணும்னா சும்மா கண்ணாடிக்கு முன்னால் இப்படி பண்ணால் பத்தாது. ஜிம்மில் போய் அந்த வெயிட்டை தூக்கணும். அங்கே தூக்கும்போது என்ன நடக்குது? அந்த வெயிட் அந்த மசில் மேலே ஒரு ப்ரெஷரை போடுது பாருங்க, அப்படியே அழுத்துது. அது அழுத்துல நாம திரும்ப அழுத்தி ஆகணும். அது படார்னு அழுத்துது அந்த வெயிட், நாம திரும்ப அழுத்தணும். அப்போ அது ப்ரெஷர் போடுது, திரும்ப நாம ப்ரெஷர் போடுறோம், அழுத்துறோம், அதை எதிர்த்து அழுத்துறோம்ல. அந்த ப்ராசஸ்ல தான் மசிலே வளருது. இதை செஞ்சுக்கிட்டே இருந்தா திரும்ப போய் அதை தூக்கி அது அழுத்த, நீங்க திரும்ப அழுத்த, இதை பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த ப்ராசஸ் வழியா என்ன நடக்குது? கடைசியில் பார்த்தீங்கன்னா மசில் வளர்ந்துருது. அதுதான் நடக்குது. பிரச்சனை வரும்போது அது ஒரு விசுவாச பரீட்சை. அது நம்முடைய விசுவாசத்தை அழுத்துது. நாம் திரும்ப அதை எதிர்த்து அழுத்துறோம். அப்படியே நின்னோமானால், கரெக்டான விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணோமானால், பிரச்சனை வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அப்படியே மன உறுதி வந்துடாது. ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது அழுத்துது, நாம் திரும்ப கரெக்டான விதத்தில் அழுத்தினா என்ன நடக்குது? அந்த ப்ராசஸின் மூலமாக ஒரு மன உறுதி உண்டாகுது பாருங்க.